ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சமையல் வித் கிருத்திகா. இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பர் டேஸ்டியான முஸ்லிம் ஸ்டைல் அரிசி பாயாசம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கேட்ரிங், நான்வெஜ் கேட்ரிங் எடுத்தாலுமே நம்மளுக்கு தெரியும் அரிசி பாயாசம் பார்த்திங்கன்னா செம்ம ஃபேமஸ்ஸு. ஸோ அந்த ரெசிபி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 1 லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்து நம்ம அதை பாயில் பண்ணிக்கலாம். பால் நல்லா பொங்கி வரணும். பொங்கி வந்த பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பால் கொஞ்சம் லைட்டாக இப்போது ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு 3/4 பாகம் வர அளவுக்கு நம்ம சுண்ட வச்சுக்கலாம் பாலை. இது மாதிரி நல்லா கொதிச்சு வரணும். அப்பப்போ நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இதில் 1/4 கப் அளவுக்கு நான் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இதை 1/2 அன் ஹவர் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இந்த அரிசியை நம்ம பாலோடு சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ இந்த பாயசத்துக்கு நீங்கள் சீரக சம்பா அரிசி சேர்த்தா தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டும் மனமும் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக சீரக சம்பா அரிசி சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 லிட்டர் பாலுக்கு 1/4 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி 1/2 ஹவர் ஊற வச்சுட்டு இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது கூடவே சாரப்பருப்பு, இதை இது கூடவே சேர்த்துக்கிறேன். நான் சிரிஞ்சீவி விதைன்னு சொல்லுவாங்க. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க போதும். இது கூடவே மெலன் சீட்ஸ் இதையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சு வேக வைங்க. ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா பால் பொங்கி வந்துடும். ஸோ மீடியம் ஃப்ளேம் வச்சு பொறுமையாக அரிசி நல்லா குழைய வேகணும். அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்க்கும்போதே தெரியுதா உங்களுக்கு, ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த பிறகு லைட்டாக திக்காயிட்டு வருது. அதோட கன்சிஸ்டன்சி மாறிட்டு வருது. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸை சேர்த்துக்கலாம். இந்த சைடில் பால் கட்டும். ஸோ அது எல்லாத்தையுமே நல்லா எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் ரைஸ் நல்லா குழஞ்சி வரும். நல்லா குழஞ்சி வந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். சிலர் ரைஸை ரவையாக மிக்சியில் போட்டு அரைச்சி கூட சேர்த்துப்பாங்க. அப்படியும் பண்ணலாம். ஆனால் ட்ரெடிஷ்னல் மெத்தட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அரிசி நல்லா பாலில் வேக வச்சு எடுப்பாங்க. அதோட டேஸ்ட்டே பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு ஸ்வீட் இல்லாத கோவா நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே ஒரு ரிச்னஸ்க்காக தான் நம்ம சேர்க்கறது. ஸோ கோவா சேர்த்துட்டு கூடவே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்க்கலனாக்கா எக்ஸ்ட்ரா சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஸோ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்தீங்கன்னா எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடும். எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகிடும். ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்து நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும். நான் ஒரு பீட்டர் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறேன். அப்போ தான் அந்த ரைஸ் நல்லா உடஞ்சி நல்லா குழஞ்சி வரும்ன்றதுக்காக நான் பீட்டர் யூஸ் பண்ணுறேன். இப்போது இதில் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையுமே நல்லா கலந்துடலாம். இது கூட நீங்கள் தேவைப்பட்டால் பாதாம், கேஷ்யூ இல்லைன்னா பிஸ்தா இதெல்லாம் தான் கூட கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் எங்கள் வீட்டில் செய்கிற பாய் இதுதான் ரெசிபின்னு கொடுத்தாரு. ஸோ அதுபடி தான் நான் செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் சூப்பரான ஒரு பாயசம் கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.